தொடர்ச்சியாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் சாட்சி கூண்டுக்குள் வைத்து பிரபல ரவுடி சுட்டுக்கொலை, சட்டத்தரணி வேடமணிந்தவர் கைவரிசை, பெண் ஒருவரும் கொலையாளிக்கு உதவி. கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் வைத்து பாதாள உலக குழு பிரபலமான ஹனேமுல்லை சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். சட்டத்தரணி உடையில் வந்து துப்பாக்கிதாரி அவரை துப்பாக்கியால் சுட்டு இதில் படுகாயமடைந்த சஞ்சீவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியும் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான செய்தியும் இன்றைக்கு இலங்கையை நேற்று ஒழுக்கி இருக்கக்கூடிய நீதிமன்ற கொலை தொடர்பான விடயம்தான் இன்றைக்கு வலம்புரியினுடைய பிரதான செய்தியாகவும், கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு தலைவர் சுட்டு படுகொலை, நீதிமன்றின் எதிரி கூண்டில் வைத்தே துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. சட்டத்தரணி போலவே வேடமணிந்து வந்த முன்னாள் இராணுவ சிப்பாயை பிரதான சூத்திரதாரி சட்ட புத்தகத்தில் மறைத்து எடுத்து வரப்பட்ட கைத்துப்பாக்கி, சட்டத்தரணி போல வேடமணிந்து வந்த பெண்ணே ஆயுதத்தை வழங்கினார் என்று நேற்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெறக்கூடிய வழக்கு ஒன்றின் போது நீண்ட காலமாக குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்போடு அழைத்து வந்திருக்கார். அவர் நாட்டை விட்டு 2021ஆம் ஆண்டிலே தப்பியோடி நேபாளத்தில் இருந்து 2023ஆம் அளவிலே கட்டுநாயக்காவிற்கு வரும்பொழுது அங்கே கைது செய்யப்பட்டு பிறகு பூசா தடுப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் நேற்று வழக்கு ஒன்றுக்காக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டார். அதன் போதும் அவர் எதிரி கூண்டிலே நின்ற பொழுது அங்கே நீதிமன்றத்துக்குள்ளே லோயர் போல, அதாவது வக்கீல் போல வேடமிட்டு, சட்டத்தரணி போல வேடமிட்டு கொலை குற்றவாளி நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அவர் கொலைக்கு பயன்படுத்திக்கக்கூடிய சாதாரண கைத்துப்பாக்கி, அதாவது பிஸ்டல் துப்பாக்கி வந்து அந்த சட்ட புத்தகத்துக்குள்ளே இந்த நாங்கள் திரைப்படங்களை பார்ப்பது போல புத்தகத்தை அந்த துப்பாக்கியினுடைய வடிகளை வெட்டி அந்த புத்தகத்துக்குள்ளே துப்பாக்கியை வைத்து கொண்டு வந்து எதிரி கூண்டிலே அவர் வழக்கு முடிந்து கூண்டை விட்டு இறங்கும் தருவாயிலே சுட்டு காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரம் அவருக்கு துப்பாக்கி மற்றும் ஏனைய உதவிகளை வழங்கியவரும் சட்டத்தரணி வேடம் அணிந்து நேற்றைய தினம் ஒரு பெண் ஒருவர் அந்த நீதிமன்றத்துக்கு வந்து அவர் மூலம்தான் ஆயுதம் அந்த குற்றவாளிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் தப்பியோடியவர் நீதிமன்றத்துக்குள் இருந்து லாபகமாக நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி தப்பித்து மன்னார் ஊடாக வெளிநாடு செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது புத்தளம் பகுதியிலே வைத்து விசேட அதிரடிப்படையினரால் வேன் வாகனத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது அவர்களுடைய புகைப்படமும், துப்பாக்கிதாரிக்கு உதவிய பெண்ணினுடைய புகைப்படம், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்குள் அவர் விட்டுவிட்டு சென்றிருந்தார். அது துப்பாக்கியை மறைத்து கொண்டு வந்த சட்ட புத்தகம், அதனுடன் அந்த துப்பாக்கி போல் வெட்டப்பட்டிருந்த அந்த சட்ட புத்தகம், அதே போல கொல்லப்பட்ட நபருடைய புகைப்படம், நீதிமன்றத்தில் சுடப்பட்டு உயிரிழந்த சஞ்சீவ் எனப்படும் அந்த குற்றவாளியும் வேடமணிந்து வந்த சட்டத்தரணி துப்பாக்கிதாரி என்று அவருடைய புகைப்படங்களும் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பான விவரங்கள் இந்த பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காலியில் துப்பாக்கி சூடு, தந்தை மகள் உயிரிழப்பு என்று நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவிலே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டிலே தந்தை குறிப்பிட்ட இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். மகளும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு சிகிச்சை பலனின்றி காலியிலே இறந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், துப்பாக்கிச்சூடு எதிரொலி சட்டத்திறனிகள் சோதனைக்கு உட்படுத்த கோரிக்கை, நீதிமன்ற வளாகத்திற்குள் வருகை தரும் சட்டத்திறனிகளை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை எனவும், நீதிமன்றத்துக்கு வருகை தரும் ஒவ்வொரு சட்டத்திறனியையும் சோதனைக்கு உட்படுத்துமாறும் சட்டத்திறனிகள் சங்கம் கேட்டுக்கொள்வதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் சட்டத்திறனிகள் போல வேடமணிந்து குற்றவாளிகள் நீதிமன்றத்துக்குள் வந்து நீதியின் உச்ச இடமாக பார்க்கக்கூடிய நீதிமன்றத்துக்குள்ளேயே இவ்வாறான கொலை சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு நீதிமன்றத்துக்குள் இருந்து லாபகமாக வெளியேறுகிறார்கள் எனும் பொழுது அது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே சட்டத்திறனிகளும் இனி சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சட்டத்தரணிகள் சங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக பதில் போலீஸ் மா அதிபர் கூறியிருக்கிறார். அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டுப்பணங்களை மீள்செலுத்த நடவடிக்கை, தொழிலதிபர் SP சாமி காலமானார் என்ற செய்தியும், நீதிமன்றத்தினுள் துப்பாக்கிச்சூடு, முன்னாள் சிப்பாய் கைது என்றும் இந்த துப்பாக்கிச்சூடை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் இலங்கை இராணுவத்தினுடைய முன்னாள் சிப்பாய் என்றும் இலங்கை இராணுவத்தினுடைய கரப்பந்தாட்ட அணியினுடைய வீரராகவும் இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று நேற்றைய துப்பாக்கிச்சூடு சம்பவமான விடயங்கள்லாம் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டினுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளும் பெரும்பாலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்புடையதாகவே இருக்கிறது. சஞ்சீவ கொலையாளி புத்தளத்தில் கைது, முன்னாள் படை சிப்பாய் என்றவாறு அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது.
அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகளும் சோதிக்கப்படுவர், போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு என்று நாங்கள் ஈழவே வலம்புரி நாளிதழில் விரிவாக பார்த்த செய்தி. கொலைக்கு உதவிய பெண்ணிற்கு வலை, கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய பெண்ணை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அந்த கொலையாளிக்கு உதவிய பெண் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக செம்மணி மனித புதைகுழியை நீதவான் என்று பார்வையிடுவார் என்ற ஒரு செய்தி. விரிவாக பார்க்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மயானம் அருகே அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை யாழ்ப்பாண நீதவான் இன்று வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பார்வையிட உள்ளார். அண்மையில் செம்மணியில் உள்ள மயானம் ஒன்றில் கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்டது. இதன் போது மனித எச்சங்கள் காணப்பட்டன. இந்த விடயம் குறித்து மயானத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் ஒருவரான கிருபாகரன் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் செம்மணி மனித புதைகுழியை நீதவான் பார்வையிடுவார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தங்காலை துப்பாக்கிச் சூடு, தந்தை மகள் மகன் பலி. தங்காலியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 6 வயது மகள், 9 வயது மகன், 39 வயதான தந்தை ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு தங்காலை மீதனிய கடவத்தை சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்றவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு நடாத்தப்பட்டுள்ளது. இதில் சம்பவ இடத்திலே தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவரின் மகனான 9 வயது சிறுவன் படுகாயமடைந்து தங்காலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எனினும் அவரும் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை காலை உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கடவுச்சீட்டு வழங்கல் சேவை 24 மணி நேரமும் முன்னெடுப்பு. குடிவரவு குடியல்வு திணைக்கள பிரதான பணிமனை 24 மணி நேரமும் இயங்க ஆரம்பித்துள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மீளப் பெறலாம். ஒத்திவைக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியவர்கள் தங்களது பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பித்தால் கட்டிய பணத்தை மீளப் பெற முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வேலன் சுவாமி மற்றும் கஜேந்திரன் விசாரணைக்கு அழைப்பு. தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரன் ஆகியோர் போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழில் கடவுச்சீட்டு பணிமனை. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பணிமனை விரைவில் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. புதிய பணிமனை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வலுவான பொருளாதாரத்திற்கு பட்ஜெட் மூலமாக அடித்தளம், ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்றவாறு ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சட்டவிரோத மதுபான உரிமங்கள், ரணிலுக்கு எதிராக உயர் நீதிமன்றில் மனு. கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாக வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதால் உரிமங்களை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் நிதி அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தலதா மாளிகை மீது தாக்குதல் நடாத்திய மக்கள் விடுதலை முன்னணி மன்னிப்பு கோர வேண்டும், ஹபீர் ஹாசிம் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக செல்ஃபி எடுக்க முயன்ற ரஷ்ய பெண் பதுளை ரயிலில் இருந்து விழுந்து பலி என்ற ஒரு துயரகரமான சம்பவம். விரிவாக பார்க்கையில் பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி காலை பயணித்த ரயிலில் இருந்து தவறி விழுந்த ரஷ்ய நாட்டு பிரயான பெர்மினோவா ஒல்கா என்ற 51 வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமுனுவெல்பிட்டிய பகுதியில் உள்ள சுரங்க பாதையை கடந்து ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த குறித்த பெண் ரயில் வீதி ஓரமாக இருந்த கற்களில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் அதே ரயிலில் ஹாலியேல ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பதுளை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பதுளை போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹலிலெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. இஸ்ரேலுக்கு 2000 தாதியர்களை இவ்வருடம் அனுப்ப எதிர்பார்ப்பு.
செய்தியை விரிவாக பார்க்கையில் இந்த வருடம் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு 2000 தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 148 தாதிகள் இஸ்ரேலுக்கு பணிக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 24ஆம் தேதி தாதியர் பணிக்காக செல்ல உள்ள 17 தாதியர்களுக்கான விமான பயணச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மீதனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பின்னால் பாதாள உலக கும்பலின் தலைவர் என்ற ஒரு செய்தி. மீதனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹடேவத்த சந்திக்கு அருகில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பாதாள உலக கும்பலின் தலைவர் ஒருவரால் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீதனிய கடேவத்த சந்திக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தந்தை, மகள் மற்றும் மகன் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் அந்த மூவரும் உயிரிழந்துள்ள செய்தியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அது தொடர்பான சம்பவத்திற்கு பின்னால் இந்த பாதாள உலக கும்பலின் தலைவர் இருப்பாரா என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எல்லை தாண்டிய மீன்பிடி 14 இந்திய மீனவர்களுக்கு தலா 50,000 அபராதம் என்ற ஒரு செய்தியோடு பாதுகாப்பு கோரும் அர்ச்சுனா எம்பி விரிவாக பார்க்கையில், புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரியுள்ளார். கடந்த சில வாரங்களாக யாழ்ப்பாணத்தில் பலரால் தான் அச்சுறுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இந்த அமர்வுகளுக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளோம். இந்த பிரச்சனை நமது நாட்டில் மிக முக்கியமானதாகிவிட்டதால் குறைந்தபட்சம் பொது அமர்வுகளின் போது எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மருத்துவமனை வீதி தரிப்பிடமானதால் நோயாளர்கள் பெரும் சிரமம் என்ற ஒரு செய்தி. வடமராட்சி ஆதார மருத்துவமனை வீதியில் இருபுறமும் வாகனங்களை நிறுத்துவதாலும் கனரக வாகனங்கள் பயணிப்பதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மன்னார் இரணை இலுப்பை குளம் பாடசாலை தரம் உயர்த்தப்பட்டது. வடமாகாண ஆளுநர் பங்கேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி என்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடலாமை இறைச்சியுடன் குருநகரில் ஒருவர் கைது. 30 கிலோ எடையுள்ள உயிர் கடலாமையுடன் 20 கிலோ கடலாமை இறைச்சியுடனும் குருநகரை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும், சிஐடியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற ஹரக்கட்டாவுக்கு உதவிய 4 இந்தியாவில் கைது. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான ஹரக் ஹட்டா என்று நதுன் சிந்தக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தமைக்கு உதவி வழங்கிய ரவீந்திர சந்தீப குணசேகர என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 4 இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை என்ற ஒரு செய்தியோடு நாடளாவிய ரீதியில் நிலவி வரும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும், பிரதமர் ஹருணி உறுதி என்ற ஒரு செய்தியும், உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிப்போர் மீது சட்ட நடவடிக்கை விரிவாக பார்க்கையில், உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்திற்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய தயாரில்லை, நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார். நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கும் என நாம் நம்புகிறோம். அதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். எனினும் அரசாங்கத்திற்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான கருத்தாடல் நிகழ்வு ஒன்று நேற்று கொழும்பு சினமைன் லைஃப் ஹோட்டலில் இடம்பெற்றது. அதன் போதே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், கஜேந்திரன் பாலன் சுமாமிகளுக்கு பலாலி போலீசார் அழைப்பாணி. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி திசவிகாரியை அகற்றுமாறு கோரி
கடந்த பௌர்ணமி தினத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தவ திரு வேலன் சுவாமிகள் ஆகியோருக்கு பலாலி போலீசாரால் அழைப்பாணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும், அதே போல சட்டத்தரணிகள் சங்க தலைவராக ரஜீவ் தெரிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. சிறுவர்களை வாகனங்களுக்குள் விட்டு செல்ல வேண்டாம், வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தும். நாட்டில் தற்போது காணப்படும் வெப்பமான காலநிலை காரணமாக வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படி மேற்குறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பதுடன் முடிந்தவரை வெள்ளை அல்லது வெளிர் நிற இலகுரக ஆடைகளை அணியுமாறு, போதுமான அளவு தண்ணீர் குடிக்குமாறும் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், தயாசிரி வலியுறுத்தும். மதுபானம், சிகரெட் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. ஓடும் ரயிலில் செல்பி எடுக்க முயன்றவர் மரணம் என்ற செய்தியும், நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டுகின்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கனியமணல் அகழ்வு, மக்கள் எதிர்ப்பு, மன்னாரில் பதற்றம். மன்னாரில் கனியமணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கை வழங்க கள விஜயத்தை மேற்கொண்ட திணைக்கள அதிகாரிகள் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திரும்பி சென்றனர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அயர்லாந்துக்கு எதிரான தொடரை வென்றது சிம்பாப்வே, சின்னருக்கு சாதகமாக தீர்ப்பு, டென்னிஸில் நல்லதல்ல ஜோகோவிச் என்ற செய்தியும், ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்தியாவின் சாதனையை முறியடித்தது அமெரிக்கா, தரவரிசையில் கில் முதலிடம் பாபர் அசாம் பின்னடைவு என்று ஐசிசியினுடைய தரவரிசை பட்டியலுமான விடயங்களும் காணப்படுகிறது. அதே போல வட்டுவாகல் பாலத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது, செல்வம் எம்பி கூறுகிறார் என்ற செய்தி, சட்டம் ஒழுங்கை பேண அரசாங்கத்துக்கு உதவ தயார், சஜித் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. பருவகால சீட்டு வைத்திருப்போரை ஏற்ற மறுத்தால் சட்ட நடவடிக்கை, ஈப்போச சபை எச்சரிக்கை. மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஏற்றி செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் கடமையாற்றும் யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவகால சீட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றி செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்திருக்கிறது. பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஏற்றி செல்லப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை ஏற்றி செல்ல மறுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கு எதிராக கடுமையாக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று இந்த சீசன் டிக்கெட் பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், முதியவர்கள் சீசன் டிக்கெட் வைத்திருந்தால் உங்களை பேருந்து ஏற்றாமல் சென்றால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். 1958 என்ற எண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேலுக்கு பயணமாகும் 2000 தாதியர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு. ஆனந்த விஜயபால, சந்தோஷ் யாழ் சந்திப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. யாழில் 20 கிலோ ஆமை இறைச்சியுடன் ஒருவர் கைது. யாழில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுதானிய பயிற்சி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கக்கூடாது, மீண்டும் உறுதிபட தெரிவித்தது ரஷ்யா. நேட்டோ அமைப்பில் உக்ரைனை சேர்ப்பதை அனுமதிக்க முடியாது என சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போதும் ரஷ்யா மீண்டும் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ரஷ்யா முடிவை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது, ஜனாதிபதி எலன்ஸ்கி அறிவிப்பு என்ற செய்தி. வாகனங்கள், மருந்துகள் மீது 25% வரி விதிக்கும் ட்ரம்ப். கரையொதுங்கும் திமிங்கலங்கள். ஆஸ்திரேலிய மாநிலமான டாஸ்மேனியாவில் உள்ள ஒரு கடற்கரையில் 150க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு புடின் தயார், ரஷ்ய அதிகாரிகள் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி. தேவைப்பட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பேச்சு நடத்துவதற்கு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தயாராக இருக்கிறார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உக்ரைனுடனான போரை நிறுத்த அமெரிக்கா ரஷ்யா சமரச பேச்சு. சவுதி அரேபியாவில் ஆரம்பமானது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பில் நேற்று முன்தினம் அமெரிக்கா ரஷ்யா உயர் அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் பேச்சு நடத்தினர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போருக்கு உக்ரைனே காரணம், அமெரிக்க ஜனாதிபதி சாடல் என்ற ஒரு செய்தி.
ரஷ்யாவுடன் போர் ஏற்பட்டதற்கு உக்ரைனே காரணம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போரை ஆரம்பித்திருக்க கூடாது என்றும் கூறினார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாப்பரசருக்கு நிமோனியா தொற்று. பாப்பரசர் பிரான்சிஸ்க்கு இரு நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது. 88 வயதான பாப்பரசர் சுவாச நோயில் பாதிக்கப்பட்டு ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதி சேர்க்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 150 வரையான திமிங்கிலங்கள் ஆசி கடற்கரையில் ஒதுங்கின என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. ஆஸ்திரேலிய கடற்கரையில் 150க்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் ஒதுங்கியுள்ளன. இதில் 60க்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் இறந்துள்ளன. கரையொதுங்கிய மேலும் பல திமிங்கிலங்களை காப்பாற்ற அதிகாரிகள் முயன்று வருகின்றனர். தஸ்மானியா தீவின் வடமேற்கில் ஆர்தர் நிதிக்கு அருகில் இந்த திமிங்கிலங்கள் கரையொதுங்கியுள்ளன என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு செல்வதற்கு படைகள் தயார் நிலையில் பிரிட்டன் ராணுவம் அறிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் கிழக்கு அபிவிருத்தியை இந்தியாவிடம் பொறுப்பாக்கியுள்ளமை வெட்கக்கேடு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சாடு. கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை அரசாங்கம் இந்தியாவிடம் பொறுப்பாக்கியுள்ளது. இது வெட்கக்கேடானது. அவ்வாறாயின் கிழக்கு மாகாண உறுப்பினர்கள் அனைவரும் இந்திய தூதுவரை சந்தித்து பிரச்சனைகளை குறிப்பிட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்படவில்லை. இந்த பாதீட்டை தூக்கி எறிய வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் ஹாரியப்பர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் தம்மை முந்தி சென்றவரை தாக்கிய போலீசார். விரிவாக பார்க்கையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்மை முந்தி சென்றார் என்று கூறி வர்த்தகர் ஒருவரை சிவில் உடை போலீசார் இருவர் தாக்கியுள்ளனர். இதில் அந்த நபர் காயமடைந்துள்ளார். ஏறாவூர் மயிலம்பாவெளியில் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 1.5 மாத குழந்தை மரணம். தாய்ப்பால் குடித்துவிட்டு தாயாருடன் உறங்கிய 1.5 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கடுக்காமுனை பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மகளை தாக்கிய மருமகனை தட்டி கேட்டவர் அடித்து கொலை. தனது மகளை தாக்கிய மருமகனை பொல்லால் தாக்கி சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பொல்லால் தாக்கி கொன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை சின்னவெம்பு கிரான் பிரதேசத்தில் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகளாக வர்த்தகமானி வெளியாகி 66 தினங்களுக்குள் உள்ளூராட்சி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும், பவ்ரல் அமைப்பு கோரிக்கை என்ற செய்தியும், இறுதிப்பக்க செய்திகளாக மன்னார் கனிய மணல் அகழ்வு பிரச்சனையை ஆராய்ந்து தீர்வு, அரசாங்கம் நேற்று அறிவிப்பு. மன்னாரில் கனிய மணல் அகழ்வு பிரச்சனை ஆராய்ந்து தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மன்னாரில் முன்னெடுக்கப்படவிருந்த கனிய மணல் ஆய்வு பணி நிறுத்தம் என்ற செய்தியும், கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்காமல் எப்படி உற்பத்தி பொருளாதாரம் பற்றி பேசலாம், சத்தியலிங்கம் எம்பி சபையில் கேள்வி என்ற செய்தியோடு ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் நிலைமை, நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும், பொது பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்த இந்திய தூதுவர் சந்தோஷ் என்ற ஒரு செய்தியோடு நீதிமன்றத்திற்குள் உள்ளேயே தனிநபர் உயிருக்கு ஆபத்து, பாராளுமன்றத்தில் சஜித் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாம் என்ற தலைப்போடு நேற்றைய தினம் அவைத்தலைவர் சிவிகே சிவஞானம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தை இன்றைக்கு ஆசிரியர் தலையங்கமாக மாற்றி தமிழ் கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், தலதா மாளிகை மீதான தாக்குதலுக்கு ஜேவிபி மன்னிப்பு கோர வேண்டும், சபையில் கபீர் ஹாசிம் தெரிவிப்பு, யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டமைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரியதை போன்றும் தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டமைக்காக மக்கள் விடுதலை முன்னணியினர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் 75 ஆண்டுகால சாபத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டும், 75 ஆண்டுகால அரசாங்கத்தை சாபம் என்று இனியும் குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தாதீர்கள், சாயம் வெளுத்து விட்டது என
ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீம் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலங்களில் 75 ஆண்டுகால அரசியலை சாபமம் என்று விமர்சித்தார்கள். ஆனால் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அன்று சாபம் என்று குறிப்பிட்டதை தவறென்று தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கடந்த காலங்களில் ஜேவிபியினர் ஏலம் விட்ட பல கொள்கைகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தின் மீதான உரையில் யாழ் நூலகம் பற்றி குறிப்பிட்டிருந்தார். யாழ் பொது நூலகத்துக்கு செல்லும் போது தமிழர்கள் காலணிகளை கலட்டி வைத்து விட்டு செல்வார்கள். யாழ் நூலகம் அரசியல் கட்சியின் ஒத்துழைப்புடன் தீ வைக்கப்பட்டது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். யாழ் நூலகம் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் எமது தாய் கட்சியின் பெயர் குறிப்பிடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனையிட்டு நாங்கள் இன்றும் கவலை அடைகின்றோம். யாழ் நூலகம் தீ வைக்கப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரினார். யாழ் நூலகம் பற்றி பேசிய ஜனாதிபதி, மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்று தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் நடத்தியது நினைவுக்கு வரவில்லையா? மன்னிப்பு கேட்க தோன்றவில்லையா? யாழ் நூலகம் தீக்கிரையானது தவறு. அதே போன்று தலதா மாளிகை மீதும் குண்டு தாக்குதல் மேற்கொண்டமைக்காக மன்னிப்பு கோருங்கள். ஆகவே பிறருக்கு போதனை அளிக்க மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கார். குறிப்பாக யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக மன்னிப்பு கோரினார். ஆனால் தலதா மாளிகை மீது தாக்குதல் மேற்கொண்ட ஜேவிபியினர் இதுவரை மன்னிப்பு கோரவில்லை. நீங்களும் மன்னிப்பு கோரிவிட்டு உபதேசம் செய்யுங்கள் என்ற தரப்பிலே அந்த செய்தி. பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு, ஆளும் தரப்பின் பிரதம குழரா நலிந்த ஜெயதிஷ தகவல் என்றும் இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குழுடைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உதயன் நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து ஒருவர் சுட்டுக்கொலை என்று இன்றைய 4 பத்திரிகைகளிலும் அதி பிரதான செய்தியாக இதுவாகத்தான் இருக்கின்றது. சினிமா பாணியில் துணிகர சம்பவம், கொலையாளி புத்தளத்தில் கைது என்று அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான செய்தியும் அதே போலதான் நேற்று நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கொலை சம்பவம் தொடர்பாகத்தான் சட்டத்திரணி வேடத்தில் நுழைந்து நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூடு, பாதாள உலக குழு தலைவர் பலி. அதே போல ஏனைய செய்திகளாக பிரபல தொழிலதிபர் தினக்குரல் ஸ்தாபகர் SP சாமி மறைவு. தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகரும் நோர்தர்ன் சென்ட்ரல் வைத்தியசாலையின் ஸ்தாபகருமாம் தலைவருமான SP சாமி அவர்கள் நேற்று மாலை தனது 89வது வயதில் காலமானார் என்று அந்த செய்தியும். அதே போல சட்டத்திறனிகளை சோதனை செய்ய போலீசார் புதிய திட்டம், நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது என்று நேற்றைய கொலை குற்றவாளியினுடைய கைது தொடர்பான செய்தி. யாழ் வத்ராயனில் கூலிப்படையை பயன்படுத்தி தாக்குதல், 3 படுகாயம் என்ற செய்தியும். செம்மணியில் எலும்பு எச்சங்கள் சம்பவ இடத்தை இன்று நீதிபதி பார்வையிடுவார் என்ற செய்தியும். இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடும், தந்தையும் 6 வயதான மகளும் உயிரிழப்பு, காலியில் சம்பவம் என்று அந்த காலி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான செய்திகளும். 52 தொடக்கம் 66 நாட்களுக்குள் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் ஜூன் 2 ஆரம்பமாகும் என்ற தினக்குழுடைய செய்தியும். தினக்குழுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக சாம்பியன் கிண்ண தொடர் பாகிஸ்தான் அணியை பந்தாடியது நியூசிலாந்து. 8 அணிகள் பங்கேற்கும் ICC சாம்பியன் டிராபி 50 ஓவர் தொடர் பாகிஸ்தானில் நேற்று தொடங்கியது. கராச்சியில் நடைபெறும் முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது என்ற செய்தியும். 270 கிலோ எடையை தூக்கிய பளதூக்கல் வீராங்கனை கழுத்து முறிந்து மரணம் என்ற செய்தியும். ICC ஒருநாள் போட்டி துடுப்பாட்ட தலைவர் ஷேக் சுப்மான் கில் முதலிடம். சாம்பியன் கிண்ணம் கெய்லின் சாதனையை தகர்க்க கோலிக்கு வாய்ப்பு. 6 அணிகள் பங்கேற்கும் சர்வதேச மாஸ்டர் கிரிக்கெட் போட்டி என்று தினக்குழுடைய விளையாட்டு செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இவைதான் இன்றைய தினத்திலே காணப்படுகிறது.